அரசாட்சியே, பரிசுத்தவான்களின் ராஜ்யமே, பரமபிதா வேதவாக்கிதே, பசுமை பொற்காலம் வருகின்றதே, 1000 வருட அரசாட்சியே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாக அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பின் நாமத்தினாலும் பரமபிதாவாகிய தேவனுடைய அன்பின் நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் முதல் அன்பின் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றோம். விசேஷமாக பிதாவாகிய தேவன் நமது வாழ்நாளில் ஒரு நாளை சேர்த்து கொடுத்து இந்த நாளிலும் கூட தேவனுடைய கிருபினால் நாம் சகோதர சகோதரிகளாக இந்த புதன்கிழமை மாலை பொழுதிலே ஒன்று கூடி அவருடைய சன்னிதானத்திலே நாம் அவருடைய மேலான சத்தியங்களை தியானிப்பதற்கு தேவன் இரக்கம் பாராட்டி இப்படியாக ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை தேவன் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஆகவே பிதாவாகிய தேவனுக்கு நமது அன்பின் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றிகள் துதிகள் ஸ்தோத்திரங்களை நாம் எடுத்துக்கொண்டு இந்த நாளுக்கு உண்டான பாடத்துக்குள் நம்ம இப்பொழுது கடன் செல்லாம் அன்புக்குரிய சகோதர சொல்லு. நம்ம ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் நமது அன்பின் கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய 1000 வருட அரசாட்சி குறித்ததான பாடங்களை நம்ம தொடர்ந்து நாம் தொடர் ஸ்டடியாக தியானித்து கொண்டு வருகிறோம் அன்புக்குரிய சகோதர சொல்லு. அந்த வகையில் நாம் கடந்த வாரம் 30வது பாகமாக நாம் பார்த்த பாடம் என்னங்க? தாவீதின் 3 அபிஷேகங்கள் என்ற தலைப்பில் நம்ம தேவனுடைய வார்த்தையை தியானித்தோம். இந்த நாளிலும் கூட நம்ம அன்புக்குரிய சகோதர சொல்லு அதனுடைய தொடர்ச்சியாக தான் தாவீதை குறித்த ஒரு பாடத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாளினுடைய பாடம் தாவீதின் உடன்படிக்கை. தாவீதின் உடன்படிக்கை என்ற தலைப்பின் கீழாக தேவனுடைய சத்திய வார்த்தையை நம்ம தியானிக்கலாம் அன்புக்குரிய சகோதர சொல்லு. தேவன் தாவீதோட செய்த உடன்படிக்கை என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம இந்த வாரத்தோடு நம்ம தாவீதை நிறைவு செஞ்சிடலாம். அப்புறம் அடுத்த வாரத்தில் அதுக்கு அடுத்தது சாலமோனை குறித்த பாடத்தை பார்த்துட்டு அடுத்தடுத்த பாடங்களுக்கு நம்ம கடந்து செல்லலாம் அன்புக்குரிய சகோதர சொல்லு. இந்த நாளிலும் தாவீதின் உடன்படிக்கை என்ற பாடத்தில் கர்த்தர் இயேசு கிறிஸ்து 1000 வருட அரசாட்சி இந்த பூமியில் எப்படி ஸ்தாபனமாகி நடந்து கொண்டிருக்குது என்பதை குறித்தான பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் அன்புக்குரிய சகோதர சொல்லு. இதற்கு ஆதார வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 34வது வசனம். இனி அவர் அழிவுக்குட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார். அன்புக்குரிய சகோதர சொல்ல, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று தேவன் திருவுளம் பற்றார். அப்போ தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள், கிருபை என்றால இரக்கம், தேவனுடைய தயவு. அப்போ தாவீதுக்கு தேவன் என்ன கிருபை, நிச்சயமான கிருபை கொடுத்தார் அப்படியே நம்ம பாடத்தில் தியானிக்கிறோம். பண்புக்குரிய சகோதர சொல்ல, அதாவது தேவனுடைய ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் அந்த எகிப்திலிருந்து விடுதலையாகி கானான் தேசத்துக்கு தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் பண்ண பூமியில் அவங்க இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் நியாயாதிபதிகள் காலம் நியாயம் விசாரிச்சிருக்கிறாங்க. அதுக்கடுத்து அவங்க ராஜாக்கள் வேணும்னு கேட்குறாங்க. அப்போ ராஜாக்கள் வேணும் அப்படின்னு இந்த ஜனங்கள் சாமுவேல் தீர்க்கதரிசி கடைசி நியாயாதிபதி அவர்கிட்ட கேட்குறாங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனம். சகல ஜாதிகளையும் போல நாங்களும் இருப்போம், எங்கள் ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்கள் யுத்தங்களை நடத்த வேண்டும் என்றார்கள். பாருங்க, எங்களுக்கும் ராஜா வேணும்னு கேட்குறாங்க. தேவன் நியாயாதிபதிகளை கொடுத்திருந்தாரு, எங்களுக்கும் ராஜாக்கள் வேணும்னு அவங்க கேட்குறாங்க. அது சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு விசனமான காரியமாக இருந்துச்சு. அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு விசனமான காரியமாக இருக்கும்போது அங்கே சாமுவேல் ஜனங்களுடைய சொல்ல கேட்க மனதில்லை. ஆனால் அந்த ஜனங்கள் என்ன கேட்குறாங்க பாருங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல், அப்படியல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும். அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு. ஆனாலும் அந்த ஜனங்கள் எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும், மற்ற ஜனங்களைப் போல எங்களுக்கு ராஜாக்கள் வேணும்னு கேட்டாங்க. தேவன் அவருக்கு ராஜாவை கொடுத்தார். அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசிக்கிட்ட நீ நான் சொல்லுகிறவனை நீ அபிஷேகம் பண்ணினார். நம்ம கடந்த வாரங்களில் பாடங்களை பார்த்தோம். முதல் ராஜாவாக தேவன் அவங்களுக்கு கொடுத்த ராஜா சவுல் ராஜா. அவர் 40 வருஷம் அரசாட்சி செஞ்சார். அப்போ சவுல் ராஜாவாக அடுத்த சைடில் சவுல் ராஜாவாக அங்கே தெரிந்து கொள்ளப்படுறார். அப்போ சவுல் ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்டு அங்கே அருமையாக தான் அவருடைய காலங்கள் போச்சு நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனால் தேவன் சொன்ன வார்த்தைகளை கேட்காம போயிட்டார். எந்த விஷயத்தில் கீழ்ப்படியில, எந்த விஷயத்தில் கீழ்ப்படியில? அமலேக்கியரை வானத்தின் கீழ் எங்கும் இராதபடி நீ என்ன பண்ணணும்? அழிச்சிடணும்னு சொன்னார். அமலேக்கியர் எனக்கு விரோதமாக செஞ்ச காரியங்களை நான் மனதில் வச்சிருக்கிறேன். அந்த அமலேக்கியரை நீ அழிச்சிரு, அதாவது முற்றிலும் அழிக்க சொன்னார். அவங்களுடைய ஆடு மாடுகள்,
அவங்க ஜனங்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் இப்படி ஒருத்தரை கூட நீ விட்டுறக்கூடாது, எல்லாத்தையும் அழிச்சிருனார். ஏன்னா தேவனுடைய கோபம் அப்படி இருந்துச்சு. அப்போ தேவனுடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்கு, தேவனுடைய அந்த கோபத்தை தணிப்பதற்கு சவுலுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார். ஆனால் அவர் தப்பு பண்ணிட்டார். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் அங்கே அவர் செஞ்ச காரியத்தினால தேவன் என்ன செஞ்சார்னா, அடுத்து சாமுவேல் கிட்ட சொல்கிறார், சவுல் நான் ராஜா வாக்குனது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, உன்னுடைய தைல கோப்பியை ரெடி பண்ணு, அடுத்து நான் வேறொரு ராஜாவை தெரிந்து கொண்டேன். அடுத்த சைடில் பார்க்கும்போது அங்கே தாவீதை தேவன் வந்து அங்கே என்ன பண்ணார், ராஜாவாக தெரிந்து கொண்டார். அப்போ தாவீது அங்கே சவுல் ஸ்தானத்தில் ராஜாவாகிறார். அப்போ நம்ம கடந்த வாரம் கூட பார்த்தோம், தாவீது ராஜா வந்து 3 முறை அபிஷேகம் பண்ணப்பட்டார். அது எதற்கு அடையாளமாக இருக்குன்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் 3 முறையாக அபிஷேகம் பண்ணப்படுறதுக்கு அடையாளமாக பார்த்தோம். அப்போ அன்புக்குரிய சகோதரர், அடுத்தது தாவீது ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்டார். அப்போ ராஜாவாக தெரிந்து கொண்டு அபிஷேகம் பெற்றதுக்கப்புறம் தாவீது செஞ்ச முதல் பிரச்சனை கோலியாத். நாம் கடந்த வாரம் பாடத்தில் பார்த்தோம் கோலியாத்தை எப்படி ஜெயிச்சார்னு. அப்போ கோலியாத்துங்கிற மாபெரும் ராட்சசனை ஜெயித்து அவர் கொலை செய்து மாபெரும் வெற்றியை பெற்றார். இப்படியாக தாவீது அங்கே ஜனங்கள் மத்தியில் பிரபலமாயிட்டார் தாவீது. அப்போ நல்லா சவுலு அவரும் பெலிஸ்தரோட நடந்த யுத்தத்தில் அவரும் செத்துறார், அவங்க பசங்க எல்லாமே செத்துறாங்க. இப்போ அடுத்தது தாவீது ராஜாவா அவர் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்டார்ட் பண்ணி நடத்திட்டு இருக்கார். அப்போ இந்த காலகட்டங்களில் பார்க்கும்போது தாவீது அவருக்கு என்ன யோசனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனுக்காக வைராக்கியம் காட்டினவர். அதனால தான் தாவீதுங்கிற வார்த்தையோட அர்த்தம் என்னன்னா, பிரியமானவன், அன்புக்குரியவன் அர்த்தம். தாவீதுனால் பிரியமானவன் அர்த்தம், அன்புக்குரியவன் அர்த்தம். அப்போ யாருடைய அன்புக்குரியவன், யாருக்கு பிரியமானவன் அப்படின்னா தேவனுக்கு பிரியமானவன் தாவீது. அப்போ தேவனுக்கு ரொம்ப பிரியமான மனிதனாக இருந்தார். அதனால தான் தேவன் சொன்னார், தாவீதை என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதன் அப்படின்னு தாவீதை குறித்த தேவன் சொல்லியிருக்காரு. அப்போ தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனாக இந்த பூமியில் இருந்தார்னா தாவீதா தான் இருக்க முடியும். இப்படியாக அப்படிப்பட்ட தாவீது தேவனுக்காக பயங்கரமாக வைராக்கியம் காட்டினார். சவுல் தேவனுக்காக வைராக்கியம் காட்டினதை விட தாவீது பல மடங்கு அதிகமாக காட்டினார். சவுல் கூட பல இடங்களில் தேவனுக்கு வைராக்கியம் காட்டுறதுலேருந்து தொய்வடைஞ்சிட்டார். ஆனால் தாவீது அப்படி இல்லை, தொடர்ந்து தேவன் பேரில் வைராக்கியம் காட்டினார், பயபக்தி காட்டினார். அதனால தான் தேவன் வந்து தாவீதுக்கு சொன்னார், சங்கீதம் 89ஆம் சங்கீதத்தில் வசனம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடே உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றீர். பாருங்க, அதாவது தாவீதுக்கு சொல்றார் தேவன், அதாவது என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு, அந்த யாருன்னா என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் யாருன்னா தாவீது, அவனோட உடன்படிக்கை பண்ணி. அப்போ தாவீதுக்கோட தேவன் உடன்படிக்கை செஞ்சிருக்கார். தேவன் வந்து தாவீதோட உடன்படிக்கை செஞ்சிருக்கார். என்ன உடன்படிக்கைன்னா, என் தாசனாகிய தாவீதை நோக்கி, இதுதான் தேவன் பண்ண உடன்படிக்கை. பாசிங் சிஸ்டர் இன்னொரு முறை, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடே உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றார். பாருங்க, தேவன் வந்து தாவீதோட செஞ்ச உடன்படிக்கை பாருங்க, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோட உடன்படிக்கை பண்ணி, அந்த உடன்படிக்கை என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்துவேங்கிறார். என்றென்றைக்கும் எப்பொழுதுமே உன் சந்ததியை நான் நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஸ்தாபிப்பேன்கிறார். இப்படியாக வந்து தேவன் வந்து அங்கே தாவீதுக்கு கொடுத்த தாவீது கொடுத்த வாக்கு தத்தம் மற்றும் தேவன் தாவீதோட செஞ்ச உடன்படிக்கை. இதுதான் தேவன் வந்து தாவீதோட செஞ்ச உடன்படிக்கை. அடுத்து இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். சங்கீதம் புஸ்தகத்தில் 132ஆம் சங்கீதத்தில் 12ஆம் வசனம், உன் குமாரர் என் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவற மாட்டார். பாருங்க, தேவன் வந்து உண்மையா ஆணையிட்டு இருக்கார் தாவீதுக்கு. உன்னோட சிங்காசனத்துல உனக்கு கர்ப்ப பிறப்பு இருக்குங்கிறத அது வந்து தேவன் வந்து உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவற மாட்டார். தேவன் வந்து வாக்கு மாறாதவர். இப்படியாக தேவன் வந்து தாவீதுக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் ஏராளம். அதிலும் குறிப்பாக அவருடைய சிங்காசனத்துக்கு முடிவிராது, அந்த சிங்காசனத்தில் உன்னுடைய குமாரர்கள் என்னென்றைக்கும் சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பார்கள், அந்த சிங்காசனத்தில் தலைமுறை தலைமுறை தோறும் உன்னுடைய சந்ததி இருக்குங்கிறது தேவன் சொல்லியிருக்கார். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனம், உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்லச் சொன்னார். இதுவும் தேவன் தாவீதோடு செஞ்ச உடன்படிக்கை தான். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். ஸ்திரப்பட்டிருக்கும்னா ஸ்ட்ராங்கா என்னைக்குமே அது அழியாதுன்னு அர்த்தம். என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்குங்கிறார்.
அப்போ சிறப்பட்டிருக்கும் உன் ராஜஸ்தானம் அப்படின்னா உன்னுடைய ராஜரீகம், உன்னுடைய ஆளுகை, உன்னுடைய ராஜ்யத்துக்கு முடிவிராதுங்கிறார். உன்னுடைய ராஜஸ்தானம் என்னென்றைக்கும் நிலைப்பட்டிருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கார். இது வந்து தேவன் வந்து தாவீதோட செஞ்ச உடன்படிக்கை. அப்போ இப்படியாக வந்து தாவீது தேவனுக்காக காட்டின வைராக்கியம், தேவன் பேரில் வச்சிருந்த அன்பு, தேவன் பேரில் வச்சிருந்த விசுவாசம், இதற்கு தேவன் வந்து கைமாறாக தேவன் தாவீதுக்கு உடன்படிக்கை, தேவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து அவரோட உடன்படிக்கை செஞ்சார். அந்த உடன்படிக்கையில் நாம் பார்க்குறோம், இப்படியான ஆசீர்வாதங்களை வந்து பாருங்க, என்னென்றைக்கும் உன்னுடைய ராஜ்யத்தில் முடிவிராது, உன்னுடைய ராஜஸ்தானம் என்றைக்கும் நிலை பெற்றிருக்கும்னு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார். அப்போ படிக்கும்போது இப்படியாக வந்து தாவீது அவருடைய ராஜரீகம் பார்க்கும்போது ஆரம்பத்திலிருந்தே தேவன் அவருக்கு வெற்றியை தான் கொடுத்தார். தாவீது ஒரு மிகப்பெரிய யுத்த வீரன், தெரியுமில்லைங்க நமக்கு. தாவீது மிகப்பெரிய யுத்த வீரன், நிறைய போர்களை சந்திச்சிருக்காரு. நிறைய போர்களை சந்திச்சு அந்த போரில் என்ன பண்ணியிருக்காரு, வெற்றி பெற்றிருக்கார். அப்போ அவருக்கு தேவன் என்ன பண்ணான்னு ஒரு இளைப்பாறலை கொடுத்தார். வசனம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கையில், பாருங்க, அதாவது ராஜா வந்து அவனுடைய சுற்றிலும் இருக்கிற எல்லா சத்துருக்களையும் அவனுக்கு நீங்களாக்கிட்டார். அப்படின்னா என்னன்னா, சுற்றிலும் எதிரிகளே கிடையாது, அந்த அளவுக்கு எல்லா எதிரிகளையும் இவர் ஜெயிச்சிட்டார். அப்போ ஒரு இளைப்பாறுதல் கொடுத்துருக்கார். இளைப்பாறுதல் என்றால் அவர் சமாதானத்தை கொடுத்துருக்கார். போர் ஓஞ்சிருச்சு. ஏன்னா அவர் நிறைய யுத்தங்கள் செஞ்சிருக்கார். அவர் சுற்றிலும் இந்த எதிரிகளை பூரா ஜெயிச்சார். இப்படியாக கடைசியில் பார்க்கும்போது சுற்றிலும் இருக்கிற எல்லா சத்துருக்களுக்கும் அவர் தேவன் நீங்களாக்கிட்டார். இளைப்பாறுதல் கொடுத்துருக்கார். அப்போ இளைப்பாறுதல் கொடுத்துட்டு இருக்கும்போது அவர் வந்து தன்னுடைய அரண்மனையில் வந்து வாசமாக இருக்கார். அதாவது தாவீது ராஜா நெக்ஸ்ட் டைம் தன்னுடைய அரண்மனையில் வாசமாக இருக்கும்போது அவர் யோசிக்கிறார். என்ன யோசிக்கிறார்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்டணும். ஏன்னா தேவனுடைய அந்த பிரசன்னம், அவருடைய வாசஸ்தலம் எதுவாக இருந்துச்சு, அப்போ ஆசரிப்பு கூடாரம். அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு வரும்பொழுது அந்த வனாந்தரத்தில் 40 வருஷங்கள் அங்கே வந்து இந்த ஜனங்கள் வந்து நடந்து வந்தாங்க. அப்போ தேவன் அவர்கள் மத்தியில் வாசம் செய்யறதுக்காக ஆசரிப்பு கூடாரத்தை நிர்மாணம் பண்ண சொன்னார். அப்போ அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தான் தேவன் தங்கி இருந்தார். அங்கே தான் இருந்தது. அந்த ஜனங்களுக்கு நிறையா விஷயங்களை சொல்லிக் கொடுத்தார். ஜனங்கள் எப்படி இருக்க வேணும்னு சொல்லிக் கொடுத்தார். இந்த ஜனங்களுக்கு அங்கிருந்து தான் வந்து தன்னுடைய நீதி நியாயங்களை கற்றுக் கொடுத்தார் தேவன். அப்போ அந்த ஆசரிப்பு கூடாரம் என்பது அது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு வாசஸ்தலம் அல்ல. அது வந்து இந்த ஜனங்கள் எங்கே பாளையம் இறங்கி இருக்கிறாங்களோ அங்கே அந்த ஆசரிப்பு கூடாரம் அங்கே போடுவாங்க. மீண்டும் மேகஸ்தலம் கிளம்பும் போது ஜனங்கள் பிரயாணப்படணும். அந்த ஆசரிப்பு கூடாரத்தை மீண்டும் எல்லாம் கழட்டி எடுத்துட்டு போவாங்க. எங்கே மேகஸ்தலம் தங்குதோ அங்கே மீண்டும் வந்து அவர்களை வந்து அந்த கூடாரத்தை போடணும். இப்படி தான் தேவன் வந்து வாசம் செஞ்சார். கடைசியாக அந்த ஆசரிப்பு கூடாரம் எங்கே இருந்துச்சு? இப்படி எல்லாம் கேள்வி கேட்கக்கூடாதுங்கிறீங்களா? கடைசியாக அந்த ஆசரிப்பு கூடாரம் வந்து எங்கே தங்கி இருந்துச்சு, எங்கே வச்சாங்க சொல்லி பார்க்கும்போது சீலோவில் வந்து அந்த ஆசரிப்பு கூடாரம் அங்கே இருந்துச்சு. அப்போ தாவீது, சவுல் ராஜா, தாவீது இவங்கெல்லாம் ராஜாவாக இருக்கும்போது கடைசியாக சாமுவேல் தீர்க்கதரிசி அவர் நியாயம் விசாரித்தார், நியாயாதிபதியா. அதுக்கப்புறமா ராஜாக்கள் வந்தாச்சு. அப்போ சீலோவில் வந்து அங்கே ஆசரிப்பு கூடாரம் இருந்துச்சு. அப்போ தாவீது வந்து தன்னுடைய அரண்மனையில் இருக்கும்போது யோசிக்கிறார், நமக்கு தேவன் வருங்க, அவர் நல்லா யோசிக்கக்கூடிய நபர். நாம் எப்படி இருந்தோம், வனாந்தரத்தில் ஆடு மாடுகள் பின்னாடி சுற்றி தெரிஞ்சோம், நமக்கு தேவன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு யோசிக்கிறார் தாவீது. அவருடைய யோசனைகள் பாருங்கள், தேவனுக்கு என்ன பண்ணணும், ஒரு பெரிய ஆலயம் கட்டணும், அவர் வாசம் செய்கிறதுக்கு ஒரு ஆலயம் கட்டணும்னு நினைக்கிறார். அடுத்த சைடில் ஒரு அருமையான ஆலயத்தை கட்ட வேண்டும் நினைக்கிறார். அதுக்கு தான் பாருங்கள் 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம். ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாய் இருக்கிறதே என்றார். பாருங்க, அப்போ நாத்தான் தீர்க்கதரிசி இருக்கார். அவர்கிட்ட வந்து ராஜா சொல்றார் பாருங்க. அதாவது நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதுக்கு நிறைய ஆலோசனை சொன்ன ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி. ராஜா வந்து தீர்க்கதரிசிட்டு சொல்றார், பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட அருமையான அரண்மனையில் நான் வந்து வாசம் செய்கிறேன், தேவனுடைய பெட்டி திரைகள் நடுவே வாசமாக இருக்குதே அப்படிங்கிறார். அப்போ இப்படியாக வந்து தாவீது வந்து எப்படி யோசிக்கிறாரு பாருங்க. அதாவது தனக்கென்ற ஒரு அரண்மனை கட்டி அந்த ரீப்ரிண்ட் நம்பர் 3258 நாம் படிக்கிறோம். ரீப்ரிண்ட் நம்பர் 3258 நம்ம பிரதர் பேசின சப்ஜெக்ட் அது. அதில் வந்து பார்க்கும்போது தாவீது தனக்கென்ற ஒரு அரண்மனை கட்டி அங்கே வந்து ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள இருக்கும்போது அவருக்குள்ள என்ன வருதுன்னா, அவருக்குள்ள தாவீது
தாவீதுக்குள்ள, அதாவது இவரது சுபாவத்தில் உள்ள பயபக்தியான உணர்வுகள், இவருடைய சுபாவத்திலேயே அந்த பயபக்தியான உணர்வுகள் கலந்திருக்கு. அதான் சகோதரர், அவருடைய சுபாவத்தில் உள்ள பயபக்தியான உணர்வுகள் இஸ்ரேலினுடைய மகாராஜாவாகிய யெகோவா தேவன் வாழ்வது ஒரு திரைச்சீலைகள் இருக்கக்கூடிய அந்த கூடாரத்தில். நான் சாதாரணமானவன், இப்பேற்பட்ட அரண்மனையில் வாழ்கிறேன். அப்போ இப்பேற்பட்ட வாழ்க்கை தேவன் எனக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் தேவன் அங்கே அந்த திரைச்சீலை நடுவில் இருக்கிறாரு அப்படின்னு இவருக்குள்ள அந்த பயபக்தி உணர்வு ஏற்படுது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, ஆசீர்வதிப்பு கூடாரத்திலிருந்து தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு யோசனை இவரது பயபக்தியின் உணர்வின் காரணமாக முன் வருது. அந்த யோசனை இவருக்குள்ள வருது. அதனால தான் இவர் என்ன பண்ணாருன்னா, உடனே தேவனுடைய மனுஷனை கூப்பிடுறார். அவர்கிட்ட ஆலோசனை செய்கிறார். நாத்தான் தீர்க்கதரிசிகிட்ட ஆலோசனை செய்கிறார். அப்போ நாத்தான் தீர்க்கதரிசியும் அதை குறித்து பேசுகிறார். அடுத்த சைடு போடுங்க. அப்போ யோசிச்சுட்டு தேவனுடைய பெட்டி அங்கே அங்கே அடுத்த சைடில் ஆசீர்வதிப்பு கூடாரத்தில் இருக்குது. அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, தேவனுக்கு ஒரு அருமையான ஆலயத்தை கட்ட வேணும்னு நினைக்கிறார். இப்போ நாத்தான் தீர்க்கதரிசி இதை பார்த்துட்டு தேவன் பேரில் எந்த அளவுக்கு பயபக்தி வச்சிருக்கார் தாவீது அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் பாருங்க. 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றான். பாருங்க, உங்களுடைய இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் செய்யுங்க அப்படின்னு நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதுக்கு அங்கே சொல்றார். நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிறார். அடுத்தது அடுத்த சைடு பாருங்க. அங்கே நாத்தான் தீர்க்கதரிசி பேசிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார். அங்கே தேவன் நாத்தான் தீர்க்கதரிசிக்கு தரிசனமாகி என்ன சொல்றாருன்னா, நாத்தான் தீர்க்கதரிசி சொல்றார். என்ன சொல்றார்? 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 4வது வசனம். அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி, அவர் அடுத்த 5வது வசனம். நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாய் இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ? பாருங்க, அதாவது நீ நாத்தான் தீர்க்கதரிசி தேவன் சொல்றார், நீ போய் என்னுடைய தாசன்கிட்ட சொல்லு, என் தாசனாகிய தாவீதை நோக்கி சொல்லுங்கிறார். என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் சொல்வது என்னவென்றால், நான் வாசமாய் இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ? தாவீதுக்கு நல்ல ஒரு எண்ணம் தான் இருக்குது. தேவனுக்காக ஒரு பெரிய ஆலயம் கட்டணும்னு நினைக்கிறாரு. எனக்கு இப்பேற்பட்ட ராஜ்யத்தை கொடுத்த தேவனுக்கு நான் பெரிய ஒரு ஆலயத்தை கட்டணும்னு நினைக்கிறாரு. எப்படி ஒரு ஆசரிப்பு கூடத்தில் அந்த திரைச்சலை நடுவில் தேவன் வாசம் செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறார். அது ஒரு பயபக்தியினுடைய வெளிப்பாடாக இருக்குது. நம்ம சகோதரர் சொல்கிறார். அப்படி இருக்கும்போது அங்கே தேவன் சொல்கிறாரு, நீ எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவாயோ அப்படின்னு கேட்டால், அப்போ தாவீதினுடைய உணர்வுகளுக்கு அங்கே தேவன் மதிப்பளிக்காத மாதிரி நமக்கு தெரியலாம். ஆனால் தேவன் தாவீதின் நோக்கங்களுக்கு மறுப்பு தெரிவிக்கிறார். அப்படிங்கிறா ஏன் மறுப்பு தெரிவிக்கிறார்? அடுத்த வசனம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன். பாருங்க, தேவன் சொல்றார், நான் எகிப்திலிருந்து புறப்பட பண்ண பாருங்க, அந்த நாள் வரைக்கும் ஒரு ஆலயத்தில் வாசம் பண்ணாம கூடாரத்தில் வாசஸ்தலத்தில் உலாவினேன் அப்படிங்கிறார். ஏன்னா அந்த அடுத்த சைடில் ஆசரிப்பு கூடாரத்தில் தேவன் உலாவினார், அங்கே தான் வாசம் செஞ்சார். அதுக்கடுத்தது அடுத்தது சொல்றாரு 7ஆம் வசனம். 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நான் இஸ்ரவேலர் ஆகிய என் ஜனத்தை மேய்க்கும்படி கட்டளையிட்ட இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தையாவது நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று நான் இஸ்ரவேல் புத்திரருக்குள் உலாவி வந்த எவ்விடத்திலாவது யாதொரு வார்த்தையை சொன்னதுண்டோ? நான் யாராச்சும் சொல்லிக்கிறேன்னு கேட்குறாரு. அதாவது கேதுரு மரத்தால் எனக்கு ஆலயத்தை கட்டுங்க, கட்டாதிருக்கிறது என்னன்னு நான் ஏதாச்சும் கேட்டேன்னா அப்படின்னு சொல்கிறார் தேவன். யார் வார்த்தையாக நான் சொல்லியிருக்கிறேனா அப்படிங்கிறார். அதனால் சொல்கிறார் தேவன். 8வது வசனம். 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து. பாருங்க, ஆடுகள் பின்னாடி போயிட்டு இருந்தேன். அடுத்த சைடில் ஆடுகள் பின்னாடி போன உன்னைய நான் என்ன பண்ணேன்னா, என்னுடைய ஜனத்தின் மேலே அதிபதியாக இருக்குமே நான் தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறாரு. அவன் சொல்கிறார் பாருங்க, அவனை நான் எப்படியெல்லாம் காப்பாற்றணும்னு சொல்கிறார். 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீ போன எவ்விடத்திலும் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். இப்படியாக உனக்கு நல்ல ஒரு கரவலாடு பின்னாடி போயிட்டு இருந்த உனக்கு நான் என்ன பண்ணேன்னா, இந்த பூமியில் இருக்கக்கூடிய பெரியோருடைய நாமத்துக்கு ஒத்த ஒரு மகிமையான நாமத்தை உனக்கு நான் உண்டாக்குனேன். இப்பேற்பட்ட ஒரு நாமத்தை உனக்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா அவருடைய சொந்த ஜனங்கள் மேலே அவ்வளோ பெரிய ராஜ்யத்தின் மேலே ராஜாவை தேவன் வச்சார், அபிஷேகம் செஞ்சார். அடுத்த சைடில் பார்க்கும்போது தாவீது தேவனுடைய அந்த தேவன் விரும்பக்கூடிய ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார்.
அதான் சொல்றாரு பாருங்க 2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். பாருங்க இந்த ஜனங்களை நான் அங்கிருந்து கூட்டிட்டு வந்து இந்த கானான் தேசத்துல கொண்டு வந்து அவர்களை நாட்டினேன் அப்படிங்கிறாரு. இப்படியாக அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ராஜ்யத்தை நான் கொடுத்துருக்கிறேன். அதே நேரத்தில் வந்து உனக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்றாருன்னா 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். பாருங்க, அதாவது சொல்றாரு உன்னுடைய எல்லா சத்துருக்கும் நீங்களாக்கி உனக்கு நான் வந்து இளைப்பாறுதல் கொடுத்துருக்கிறேன். இப்பொழுதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார்னு கர்த்தர் அறிவிக்கிறான்னு சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாருன்னா, அடுத்த வசனம் முக்கியமான வசனம் 2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடே நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். பாருங்க, உன் நாட்களுக்கு பின்னாடி உன்னுடைய கர்ப்ப பிறப்பாகி உன்னுடைய சந்ததியை நான் எழும்ப பண்ணி அவனுடைய ராஜ்யத்தை நான் வந்து நிலைப்படுத்துவேன். அவனுடைய ராஜ்யத்தை நான் நிலைப்படுத்துவேன் அப்படின்னா அவன் ராஜ்யத்தை நான் ஸ்ட்ராங் பண்ணி அதை வந்து நிலைப்படுத்துவேன்னு சொல்றாரு தேவன். அடுத்தது சொல்றாரு 13ஆம் வசனம் 2 சாமுவேல் 7:13, அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். பாருங்க, அவன் என் நாமத்துக்கென்று ஆலயத்தை கட்டுவானுங்கிறாரு. அப்ப தாவீது கட்ட விரும்புறாரு. ஆனா தேவன் வந்து அந்த வாய்ப்பு தாவீதுக்கு கொடுக்கல. தேவனுக்காக வந்து ஒரு ஆலயம் கட்டணும்னு வாஞ்ச விருப்பம் செஞ்சார். ஏன்னா தாவீது வந்து தேவனுக்கு ரொம்ப பிரியமான ஒரு மனிதனாக இருந்தார். அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனாக இருந்தார். அப்போ அவர் வந்து ஆலயம் கட்டணும்னு சொன்னதை வந்து தேவன் வந்து வேண்டான்னு ஏன் மறுப்பு தெரிவித்தார்? ஏன்னா அன்புக்குரிய சகோதரரே, தாவீது கட்டுவது தேவனுடைய தெய்வீக திட்டம் அல்ல. பின்னாலே வந்து பார்க்கும்போது தாவீது வந்து அந்த சாலமோன் கட்டின ஆலயம் கூட பின்னால் என்னாச்சுங்க, அழிக்கப்பட்டுருச்சு. அந்த ஆலயம் கூட அழிக்கப்பட்டுருச்சு. அப்போ அந்த ஆலயம் ஒரு கல் மேல் கல் இல்லாதபடியா அது அழிக்கப்பட்டு போச்சு. ஆனால் அந்த ஆலயம் என்னென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேனுங்கிறார். அவன் சிங்காசனத்தை சொல்றாரு பாருங்க, நாமத்துக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் அவனுடைய ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்கப்படுவார். என்றைக்கும் அப்படின்னா எப்பொழுதுமே. ஆனால் சாலமோனுடைய சிங்காசனம் இன்னைக்கு நிலைப்பட்டிருக்கிறான்னு இல்லை. அப்போ அன்புக்குரிய சகோதரர், தேவன் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, தேவனுடைய தெய்வீக திட்டம் வேற மாதிரி செயல்படுது. அதனால தான் என்ன சொல்றாருன்னா, தாவீது கிட்ட அருமையான நபர் தான். தாவீதினுடைய எண்ணங்கள், அவருடைய விருப்பங்கள் எல்லாம் சரியானதான் இருக்குது. ஆனால் தேவன் வந்து அதை வந்து நிராகரித்த மாதிரி இல்லை, நிராகரிக்கல. காரணம் என்னன்னா, தேவன் வந்து தாவீதுக்கு அவர் மூலியமாக இதை செயல்படுத்தாமல் அவருடைய தெய்வீக திட்டம் வேற வகையில் செயல்பட இருக்கிறதுனால தான் அங்கே வந்து அந்த ஒரு மாபெரும் ஆலயத்தை யார் கட்டினான்னு சொல்லி பார்க்கும்போது சாலமோன் வந்து கட்டுறார். தாவீதுடைய கர்ப்ப பிறப்பு சாலமோன். அப்போ சாலமோனுக்கு தேவன் சொன்ன விஷயங்கள் பார்க்கும்போது 2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். பாருங்க, நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன்னு தேவன் சொல்றார். உன்னுடைய இப்போ அந்த மகனுக்கு நான் பிதாவா இருப்பேன், அவன் எனக்கு குமாரனா இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்து சொல்றாரு பாருங்க 2 சாமுவேல் 7:15, உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். அதாவது அவனை விட்டு நான் வந்து விளக்க மாட்டேங்கிறார். அதாவது என்னுடைய கிருபைகளை அவனை விட்டு நான் விளக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றார் தேவன். அந்த அளவுக்கு வந்து சவுல்கிட்ட இருந்து நான் என் கிருபை விளக்குறது மாதிரி அவங்ககிட்ட இருந்து என்னுடைய கிருபை நான் விளக்க மாட்டேன் அப்படிங்கிறார். அந்த அளவுக்கு வந்து தேவன் வந்து தாவீதுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறார். அப்போ சொல்றாரு பாருங்க, அதுல 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்லச் சொன்னார். ஆமாங்க, அதாவது இதுதாங்க தேவன் தாவீதோடு செஞ்ச உடன்படிக்கை. அப்போ உன்னுடைய ராஜ்யம், உன்னுடைய வீடு என்னென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். அது சொல்றாரு, உன் ராஜாசனம் என்னென்றைக்கும் நிலை பெற்றிருக்குங்கிறார். அப்போ தாவீதுக்கு அரசே இல்லை, தாவீதுக்கு தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் மற்றும் உடன்படிக்கை என்னன்னா, உன்னுடைய ராஜாசனம் என்னென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் அப்படிங்கிறத தேவன் சொல்றாரு. அதான் மேலும் 2 நாளாகமத்தில் கூட படிக்கும்போது 2 நாளாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் 6ஆம் வசனம் 16 6, அவர் என்னை நோக்கி, உன் குமாரனாகிய சாலமோனே என் ஆலயத்தையும் என் பிரகாரங்களையும் கட்டக்கடவன், அவனை எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன், நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன். பாருங்க, அந்த அளவுக்கு தேவன் வந்து உன் குமாரன் எனக்கு ஆலயத்தை கட்டுவான் அப்படிங்கிறத தெளிவாக சொல்றார். அவன் எனக்கு குமாரனா தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறார் தேவன்.
சாலமோன் எனக்கு குமாரனை தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறார். நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அன்புக்குரிய தாவீதுக்கு தேவன் வந்து உடன்படிக்கை கொடுத்தார். அந்த ஆலயம் வந்து எப்படி கட்டணுங்கிற விஷயம் எல்லாமே அதனுடைய மாதிரி ப்ளூ பிரிண்ட் தேவன் வந்து தாவீதுக்கிட்ட கொடுத்துட்டார். தாவீது தான் சாலமோனுக்கு இந்த மாதிரியெல்லாம் கட்டணும். இப்போ தாவீது என்ன பண்ணார்னா எப்படி அந்த ஆலயம் இருக்கும், எந்த இடத்துல என்ன வரும், இந்த இடத்துல எந்த ரூம் வருங்கிறது எல்லாமே தாவீதுக்கு தெரியும். ப்ளூ பிரிண்ட் நல்லா தெளிவாக தேவனை தாவீதுக்கு கொடுத்தார். இப்போ தாவீது அதை வந்து நேரடியாக அதை வந்து வரைஞ்சி அதை வந்து என்ன பண்ணார்னா தன்னுடைய அதாவது மகன்கிட்ட கொடுத்தார். எதாவது எங்கே இருக்குன்னு சொன்னார். அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் எல்லாமே தாவீதே சவதரித்து வச்சுட்டார். அதான் 1 புத்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தில் படிக்கிற 11 மற்றும் 12ஆம் வசனம். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு மண்டபமும் அதன் அறைகளும் அதன் பொக்கிஷ சாலைகளும் அதன் மேல் வீடுகளும் அதன் உள்ளறைகளும் கிருபாசன ஸ்தானமும் இருக்க வேண்டிய மாதிரியையும் ஆவியினால் தனக்கு கட்டளையிடப்பட்டபடியெல்லாம் அவன் செய்ய வேண்டிய கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களும் தேவனுடைய ஆலயத்து பொக்கிஷங்களையும் பரிசுத்தமாக நேர்ந்து கொள்ளப்பட்டவைகளின் பொக்கிஷங்களையும் வைக்கும் சகல சுற்றறைகளும் இருக்க வேண்டிய மாதிரியையும் எல்லா மாதிரியும் தன் மகனுக்கு சொல்றார். பாருங்க, எல்லா மாதிரி அதாவது எந்தெந்த அறை எப்படி எப்படி இருக்கணும் எல்லாமே பாருங்க. ஆவியினால் தனக்கு கட்டளையிடப்படியெல்லாம் தேவனுடைய ஆவியினால தாவீது கட்டளையிடப்பட்டாச்சு. அதன் பிரகாரம் எல்லாம் தாவீது வந்து அங்கே கட்டினார். அடுத்து 13ஆம் வசனத்தை படிக்கும்போது ஆசாரியரையும் லேவியரையும் வரிசைகளாக வகுக்கிறதற்கும் கர்த்தருடைய ஆலய பணிவிடை வேலை அனைத்திற்கும் கர்த்தருடைய ஆலயத்து வேலையின் பணிமுட்டுகள் அனைத்திற்கும் உரிய கட்டளையையும் கொடுத்தான். எல்லா கட்டளையும் தாவீதே கொடுத்தார். ஆசாரியர்கள் லேவியர்கள் வரிசையை வகுக்கிறது, அப்புறம் கர்த்தருடைய ஆலயத்தின் பணிவிடை வேலைகள் அனைத்துக்கும் அந்த வேலையின் பணிமுட்டுகள் அனைத்துக்கும் உரிய கட்டளையும் கொடுக்கிறார். அப்போ 2 இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த தாவீதுக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கு. இவைகள் எல்லாம் கர்த்தருடைய கருத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றான். தாவீதுக்கு எழுதி தேவனே கர்த்தருடைய கருத்தினால் எழுதி கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்றாரு பாருங்க. அப்போ தேவனே இந்த ஆலயம் கட்டுறக்கூடிய மாதிரி எல்லாவற்றையும் எழுதி கொடுத்துட்டார். அப்போ அவ்வளோ பெரிய அரண்மனையை கட்டுறது சாதாரணமான வேலை இல்லை. அது தாவீது எல்லாவற்றையும் சவதரிச்சு வச்சிட்டார். சாலமோன் வந்து கட்டுறதுக்கு முன்னாடி அவர் என்னென்ன பொருள்கள் வேணுமோ அத்தனையும் தாவீது சகலத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டார். அதான் சொல்றாரு பாருங்க 1 புத்தகத்தில் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது. அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரமனை. பாருங்க, அதாவது என் மகன் இளைஞனா இருக்கிறான், அவனுக்கு இன்னும் அனுபவம் இல்லை, அவன் செய்ய வேண்டிய வேலையோ பெரிய பெரிய வேலை அப்படிங்கிறார். அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. தேவனுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு கட்டக்கூடிய ஆலயம் அது அரண்மனை. அதனால சொல்றாரு தாவீது 2ஆம் வசனம் 1 நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும் வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும் இரும்பு வேலைக்கு இரும்பையும் மர வேலைக்கு மரத்தையும் பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும் பலவர்ண கற்களையும் விலையேறப் பெற்ற சகலவித ரத்தினங்களையும் வெண்கற்பாலங்களையும் கோமேதக முதலிய கற்களையும் ஏராளமாக சவதரித்தேன். இதெல்லாம் ஏராளமாக சவதரித்து வச்சிருக்காரு. எல்லாமே விலையுயர்ந்த பொருட்கள். இந்த ஆலயத்தில் கட்டின போட்ட பொருள் எல்லாமே படிச்சுக்கிறோம். சாலமோன் கட்டிய ஆலயம் முழுக்க முழுக்க தங்கம். இது மாதிரி பாருங்க, என்னென்ன பாருங்க, பொன் வேலைக்கு பொண்ணு, வெள்ளி வேலைக்கு வெள்ளி, வெண்கல வேலைக்கு வெண்கலம், இரும்பு வேலைக்கு இரும்பு. பாருங்க, அதில் வந்து விலையேறப்பட்ட சகலவித ரத்தினம் போட்டிருக்காரு, பலவர்ண கற்கள், அப்புறம் வெண்கற்பாலம். இப்படி எல்லாம் வந்து விலையுயர்ந்த கற்களை தான் வந்து அங்கே சாலமோன் வந்து அந்த ஆலயத்தில் போட்டிருக்காரு. அப்போ அதுக்கு அந்த பொருள் எல்லாத்தையும் சவதரிச்சு வச்சது யாருன்னா தாவீது. பாருங்க, அந்த தங்கம் வெள்ளி விளையாடப்பட்ட கற்கள் எல்லாவற்றையும் அங்கே சவதரித்து வச்சது ஏராளமாக சவதரித்து வச்சிருக்காரு. ஏராளமாக சவதரித்தேன் அப்படின்னா அதெல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்காரு தாவீது. இப்படியாக வந்து அன்புக்குரிய சகோதரர்களே, தாவீது அந்த ஆலயத்துக்கான எல்லா வேலைகளையும் அந்த பொருள் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சிட்டார். இப்போ சாலமோன் வந்து அந்த ஆலயத்தை கட்டினார். ஆனால் தாவீதுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ இந்த ஒரு நிகழ்விலிருந்து கர்த்தருடைய ஜனங்களாகி நமக்கு விலையேறப்பட்ட பாடங்கள் இருக்குது. அதுவும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ராஜரீகம் இந்த 2ஆம் வருகையில் வந்து அவர் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனம் செய்து எப்படி ராஜரீகம் செய்கிறார், அப்போ அந்த அவரோட தேவன் என்ன உடன்படிக்கை செஞ்சார், அதுதான் நம்ம பாடத்தில் பார்க்குறோம். அப்படின்னு அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம வந்து தாவீது அவருடைய வாழ்க்கை எடுக்கும்போது அதில் வந்து ஒரு பயபக்தி இருந்துச்சு. அப்போ தாவீது வாழ்க்கையில் பயபக்தி இருந்துச்சு, தேவனுக்காக ஏதாச்சும் செய்யணுங்கிற வாஞ்ச விருப்பம் இருந்துச்சு.
ஆனால் பாருங்க அன்புக்குரிய சகோதரர், அந்த ஒரு காரியங்கள் தாவீது யோசிச்சு எல்லாமே அவருடைய நாம மகிமைக்காக அல்ல, தேவனுடைய நாம மகிமைக்காக தான் யோசிச்சார். அவருக்காக ஒரு ஆலயம் கட்டணும், எனக்கு இப்பேற்பட்ட வாழ்க்கையை தேவன் கொடுத்துருக்கார், நான் அதனால தேவனுக்கு எதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் வாஞ்சை தாவீதுக்கு இருந்துச்சு. அப்போ தாவீது காணப்பட்டது போலவே நமக்கும் காணப்படும். ஏன்னா தாவீது யாருக்கு அடையாளமாக இருக்கார்? நமக்கு தான் அடையாளமாக இருக்கார். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாக இருக்கார், அவருடைய திருச்சபையாக நமக்கும் நிழலாக இருக்கார். அடுத்த சைடில் பார்க்கும்போது நம்ம சகோதரர் சொல்கிறாரு, பாருங்க ரீப்ரிண்ட் நம்பர் 52 32:59, இந்த ஒரு நிகழ்விலிருந்து கர்த்தருடைய ஜனங்கள் விளையாடப்பட்ட பாடம் ஒன்றை கற்றுக்கொள்ளலாம். நம்முடைய திட்டங்களும் முறைகளும் பயபக்தியானவைகளாகவும் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருவர்களாகவும் இருக்கின்றபடியால் அவைகள் தெய்வீக அங்கீகரிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம முடிவு செய்து கொள்ளக்கூடாது. அதாவது நம்ம யோசிக்கிற யோசனைகள் திட்டங்கள், தாவீது எப்படி யோசிச்சானோ தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்டணும் முடிவு பண்ணார். அவராகவே தேவனுக்காக செய்யணும். அதாவது அந்த அளவுக்கு தேவன் மேலே வச்சிருந்த அன்பு மற்றும் விசுவாசம். அப்போ அவராக முடிவு செஞ்சிட்டார். அப்போ தாவீது காணப்பட்டது போலவே ஆவிக்குரிய இஸ்ரேலர்களின் விஷயத்திலும் கூட தேவன் சொல்றார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்குதோ அப்படியே என்னுடைய வழிகளும் அப்படி உயர்ந்ததாக இருக்குன்னு சொல்றாரு. அப்படின்னா தாவீது ஆலயம் கட்டணும்னு நினச்சது நல்ல காரியம் தான், தேவனுக்காக செய்யணும்னு விருப்பப்பட்டார். ஆனால் தேவன் சொல்றாரு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. அப்போ தாவீது அவ்வளோ பெரிய ராஜா ஆலயம் கட்டணும்னு நினைச்சாரு, ஆனால் பட் நடக்க முடியலையே, ஆலயம் கட்ட முடியலையே. அதான் ஏசாயாவில் படிக்கிறோம், ஏசாயா 55:8, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நாம நினைக்கிற மாதிரி தேவன் நினைக்க மாட்டார். அதான் சொல்றாரு பாருங்க, ஏசாயா 55:9, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆமாங்க, அதாவது உங்கள் வழிகளை பார்க்கலாம் என் வழி, உங்கள் நினைவுகளை பார்க்கலாம் என் நினைவுகள் உயர்ந்திருக்குதுங்கிறார். இந்த வார்த்தைகள் வந்து நம்ம அடிக்கடி நம்ம யோசிச்சு போகணும். நம்முடைய வழிகளை பார்க்கும் தேவனுடைய வழிகள், நம்முடைய நினைவுகளை பார்க்கும் தேவனுடைய நினைவுகள் உயர்ந்ததாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்போ அன்பு இதை நம்ம அடிக்கடி நம்ம சிந்திச்சு பார்க்கணும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற பண்புகள் தாவீதுக்கு நிறையா இருந்துச்சு. தாவீது நல்ல யோசனைகள் செய்கிறார், தேவனுக்காக ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறார். அதுக்கு பாருங்க, தேவனுடைய தீர்க்கதரிசிகிட்ட ஆலோசிக்கிறார், தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட ஆலோசிக்கிறார். அப்போது அந்த காரியங்கள் எல்லாமே நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. தானாக அவராக யோசிச்சு அவராக முடிவு பண்ணல, அதுக்கான ஆலோசனைகள் தேவ மனுஷன் மூலியமாக என்ன வருது அதை யோசிச்சு கேட்குறாரு. அப்போ அந்த ஒரு காரணங்களை யோசிக்கும்போது தாவீது நல்ல யோசனை தான் யோசிக்கிறாரு. ஆனால் பாருங்கள், தாவீது செய்தது போல் நாம் யோசிக்கிறோம், தேவனுக்கு ஏதாச்சும் நிறையா செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் தேவன் அவருடைய நம்ம நினைவுகள் தேவனுடைய நினைவுகள் கேட்டதாக இருக்குதான் நம்ம சிந்திச்சு பார்க்கணுங்கிறாரு. அப்போ அன்புக்குரிய சகோதரர் நம்ம பார்க்கும்போது வசனம் வாசிக்கிறோம். ஏசாயால அடுத்த வசனம் போடுங்க. ஏசாயா அடுத்து ஏசாயா முன்னாடி சரி ஏசாயா 55:3, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு அப்படின்னு நமக்கு சொல்றாரு, நமக்கு ஏற்படுத்துறாரு. அப்ப இந்த மாதிரி தேவன், அதாவது தாவீது என்ன அந்த வார்த்தை அந்த பேருடைய அர்த்தம் என்னன்னா பிரியமானவன். அப்ப தேவனுக்கு பிரியமானவனா இருந்தவர் தாவீது. இப்போ தேவனுக்கு பிரியமானவங்களா இருக்கிறது யார்? திருச்சபை, கிறிஸ்துவும் அவருடைய சபையும் தான். அப்போ நாம தான் தேவனுக்கு பிரியமானவங்களா இருக்கிறோம். அதான் சொல்றாரு, தாவீதுக்கு இருந்தது போலவே உங்களுக்கும் என்ன பண்ணியிருக்காரு, அந்த நித்திய உடன்படிக்கை, அது நித்திய உடன்படிக்கை. தாவீது பண்ண உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை, என்றென்றைக்கும் அப்படிங்கிற வார்த்தை நித்திய உடன்படிக்கை. அப்படின்னா தாவீதுக்கு இருந்தது போலவே விசேஷமான ஒரு உடன்படிக்கை நம்மளோட செஞ்சிருக்கார். அப்போ நம்ம கவனிக்கணும் அன்புக்குரிய சொல்லு. அதாவது அடுத்த சைடில் தாவீதுக்கு நிச்சயமான கிருபைகள் இங்கே பார்க்குறோம் பொருளில். அதாவது தாவீது அடுத்த சைடில் தாவீது யாருக்கு அடையாளமாக இருக்கார்? தாவீது வந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கார். அதில் வந்து இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரமல்ல, அவருடைய திருச்சபைக்கும் அடையாளமாக இருக்கார் தாவீது. அப்போ இந்த ஒரு விஷயத்தில் வந்து தாவீதிடம் காணப்பட்ட ஆவி, அதாவது அவருடைய சிந்தை என்ன சிந்தை? தேவனுக்கு கனம் கொடுக்கணும், தேவன் மேலே அன்பு, அவருக்காக ஒரு மாபெரும் ஆலயத்தை கட்டணும் அப்படிங்கிற அவரோட வாஞ்சை, அந்த இருதயத்தின் உணர்வுகள், இதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம எல்லார்கிட்டையும் இருக்குது. தேவனுக்காக எதை செய்யணும்னு தாவீது எப்படி நினைச்சாரோ அதே உணவு நம்ம எல்லார்கிட்டையும் இருக்குது. அப்போ பாருங்க அன்புக்குரிய சகோதரர், அன்னைக்கு தாவீது வந்து அந்த மாபெரும் ஆலயத்தை விலையுயர்ந்த அளவில் கட்டணும்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி நாமளும் தேவனத்துக்காக விலையுயர்ந்த அளவில், அதாவது நம்மகிட்ட இருக்கிறது பெஸ்ட்டாக செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கு சகோதரரை நமது சூழ்நிலைகள் பார்க்கும்போது
தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னு சொல்றாரு. அதான் சொல்றாரு, தாவீது அவர் ஆலயம் கட்ட சொல்லல, தேவன் அதை வந்து நிராகரிச்ச மாதிரி சொல்லிட்டார், வேண்டான்ட்டார், உன்னுடைய மகன் வந்து கட்டுவார்ன்றார். அப்போ பாருங்க, தாவீது அங்கே இருக்கும்போதே சாலமோனும் அங்கே வேலைகள் செய்கிறார். அப்போ தாவீது யாருக்கு அடையாளமாக இருக்காருன்னா பாருங்க, கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் அடையாளமாக இருக்கார். அப்போ தாவீது வந்து பாருங்க, இந்த சுவிசேஷ யுகத்திற்கு அடையாளமாக இருக்கார். அரசியலில் தாவீது சுவிசேஷ யுகம், அதுக்கு அடையாளமாக இருக்கார். சாலமோன் மேசியா யுகம், அவருடைய ராஜ்யம், கர்த்தர் இயேசு கிறிஸ்து ராஜ்யம், அது மேசியா யுகம், அதுக்கு அடையாளமாக இருக்குது. அடுத்த சைடு போடுங்க பாருங்க. ஆனால் ஒரு சிறு வகுப்பார் தாவீதின் மாதிரியை பின்பற்றுகின்றனர். தற்போதைய காலம் ஆலயம் கட்டுவதற்குரிய காலம் அல்ல என்றுள்ள கர்த்தருடைய அறிவுரையினை ஏற்றுக்கொள்கின்றனர். அதாவது தாவீது உடனே ஏற்றுக்கொண்டார். அதாவது தாவீதின் மாதிரியை பின்பற்ற சிறு வகுப்பார், அந்த சிறுமந்த வகுப்பார் தாவீதின் மாதிரியை பின்பற்றுறாங்க. தற்போதைய காலம் வந்து ஆலயம் கட்டுவதற்கு ஏற்ற காலம் இல்லைன்னு தேவன் சொன்னோன்னா அந்த அறிவுரை ஏற்றுக்கொள்றாங்க. இன்னுமாக தாம் விரும்பியிருந்தால் தம்முடைய ஆலயத்தை தாம் கட்டியிருப்பார் என்றும், ஒருவேளை ஆலயம் கட்ட வேண்டும் என்று விரும்பியிருந்தால் அநேகர் தமக்கு ஊழியம் மாற்ற விரும்பியிருப்பார்கள் என்றும், தற்காலத்தில் தம்முடைய பிரசன்னம் மிகவும் எளிமையான மற்றும் ஆரவாரமற்ற விதத்தில் உலகத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார் என்றும் கர்த்தருடைய அறிவுரையை ஏற்றுக்கொள்கின்றார். அதாவது தாவீது உடனே கேட்டார், அதில் வந்து அவர் சங்கடப்படலை, என்ன இப்படி தேவன் சொல்லிட்டாரு அப்படின்னு அவர் மன வருத்தப்படல, அது சரி ஏற்றுக்கொண்டார். அடுத்த சைடில் அப்போ பாருங்க, நம்பர் 32 அப்போ கர்த்தருடைய ஏற்ற வேளையிலும் விதத்திலும் வெற்றிகரமான ஒரு ராஜ்யத்தின் கீழ் நம்மால் ஒரு வேளை தற்காலத்தில் கட்டி முடிக்கிறதை விட அதிக மகிமையுள்ள ஆலயம் ஒன்று கட்டப்படும் என்றும், அது ஒரு நிலையான ஆலயமாக இருக்கும் என்றும், கர்த்தருடைய மகிமையினால் அது நிரம்பியிருக்கும் என்றும் கர்த்தருடைய வாக்குறுதிகளை இத்தேவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அப்போ சாலமோன் கட்டின ஆலயம் கூட அது பிற்காலத்தில் இல்லாமல் போச்சு. ஆனால் நிலையான ஒரு ஆலயத்தை தேவன் என்ன பண்ணார், கட்ட போறார். நிலையான ஒரு ஆலயத்தை கட்ட போறார். அடுத்து முந்தின சிலை. அப்போ இப்படியாக வந்து இவர்கள் தாவீது போல உடனே தங்களை கீழ்ப்படுத்தி ஒப்பு கொடுத்து தெய்வீக திட்டத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருவாங்க. அவருடைய திருச்சன் பிள்ளைகள் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. பாருங்க, யுத்த புருஷனாகவும் நீதிக்காக போராடுகிறாகவும் கடுமையாக சோதிக்கப்பட்டு பயிற்றுவிக்கப்பட்டவராகவும் காணப்பட்ட தாவீது தற்காலத்தின் போராட்ட நிலைமையில் காணப்படும் தேவனுடைய பரிசுத்தவான்கள் அடையாளமாக காணப்பட வேண்டும் என்பது. அப்போ அவர் தாவீது ஒரு யுத்த வீரன், நிறைய போர்களை சந்திச்சார், நிறைய யுத்தங்களை சந்திச்சார். அதனால தேவன் வந்து நீ ஆலயத்தை கட்ட வேண்டாம், நிறைய யுத்தங்களை சந்திச்சு நீ நிறைய ரத்தத்தை சிந்தி இருக்கிற, நீ கட்ட வேண்டாம்னு சொன்னார். அப்போ அது வந்து பரிசுத்தவான்களுக்கு அடையாளமாக இருக்கு. ஏன்னா நாம இந்த போராட்டமான உலகத்தில் ஒரு போர் வீரனை போல தான் நம்ம இருக்கிறோம். பாருங்க, நமக்கு நிழலில் இவர்கள் நம்ம உலகம் மாமிசம் பிசாசுடன் போராடி கர்த்தரிலும் ஒரு சத்தத்திலும் வல்லமையிலும் தங்கள் இருதயம் மற்றும் விசுவாசத்தில் பலப்படுகளாக காணப்படுகின்றனர். அதாவது நம்ம வந்து பிசாசு மாமிசம் இதோட நம்ம போராட்டம் நமக்கு இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். இப்படியே நம்ம தொடர்ந்து ஒரு போராட்ட வீரர்கள் இருக்கிறோம். ஆனாலும் பொன் வெள்ளி விளையாடப்பட்ட கல், அங்கே வந்து பார்க்கும்போது பொன் வெள்ளி விளையாடப்பட்ட கல், அந்த கற்களால் வந்து அந்த தாவீது வந்து அந்த ஆலயத்தை கட்டின, ஆலயத்துக்கு சவதரிச்சு வச்சார். பொன் வெள்ளி மற்றும் விளையாடப்பட்ட பொருட்களை எதிர்கால ஆலயத்துக்கென்று, அதாவது அதன் கட்டுமானத்துக்குரிய ஆலயத்துக்கென்று தயார் செய்வது. தாவீது இந்த போராட்ட காலத்தில் இருந்தபோது என்ன பண்ணார், இதெல்லாம் எப்போ அந்த படிச்சமில்லைங்க, அதாவது வசனத்தில், அதாவது தங்கம், பொன் வேலைக்கு பொன்னும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியும், வெங்கல வேலைக்கு வெங்கலமும், அப்புறம் மர வேலைக்கு மரமும், இதெல்லாம் எப்போ ஏற்பாடு பண்ணார், அந்த போராட்ட காலத்தில் தான், அப்போ தான் ரெடி பண்ணியிருக்காரு. அப்போ நமக்கு வந்து உலகத்தை ஒரு வகையில் போராட்டம் இருந்தால் கூட அந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும், அந்த விலையேறப்பட்ட குணலட்சணங்களை நம்ம வந்து சவதரிச்சு வைக்கணும். ஏராளமாக, அதுவும் பாருங்க ஏராளமாக தவறு வச்சார். இது வந்து நிழல்ல அடுத்த சைடு. அப்போ இப்படியாக வந்து இந்த பொன் வெள்ளி விலையேறப்பட்ட கற்களாக விளங்குறவங்க யாருங்க இன்னைக்கு திருச்சபையின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ திருச்சபையின் பிள்ளைகளாக நாம தான், அந்த பரிசுத்தவான்கள் தான். பாருங்க, பரிசுத்தவான்கள் அடுத்த சைடில் இந்த பரிசுத்தவான்கள் இவர்கள் தான். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சுட்டி காட்டுவது போல கர்த்தருடைய பரிசுத்தவான்களே பொன்னாகவும் வெள்ளியாகவும் விலையேறப்பட்ட கற்களாகவும் காணப்படுகிறார்கள். அப்போ பாருங்க, கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் அப்படியாக காணப்படுறாங்க. அப்போ அடுத்தது பார்க்கும்போது திருச்சபை அடுத்த சைடில், திருச்சபை வெகு சீக்கிரத்தில் மகிமை கனம் அழியாமை தளத்தில் முழுமையாக வடிவமைக்கப்படுகிறார்கள். திருச்சபை இப்படியாக வந்து எந்த ஸ்தலத்தில் வெகு சீக்கிரத்தில் மகிமை கனம் அழியாமை அந்த தளத்தில் வந்து அப்படின்னா அந்த டிவைன் பிளானில் பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த தளத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா முழுமையாக வடிவமைக்கப்படுறாங்க திருச்சபையின் பிள்ளைகள். அதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு, 1 பேதுரு 2 அதிகாரம் 5 வசனத்துல,
ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். இப்போ நாம தான் பரிசுத்த, அதாவது ஜீவனுள்ள ஆவிக்கேற்ற மாளிகை, அப்புறம் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக நம்ம கட்டப்பட்டு வர்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ சாலமோனுடைய ராஜ்யம், அந்த ராஜஸ்தானம் தேவன் பண்ண உடன்படிக்கை என்னென்றைக்கு நிலைக்கப்படணும்னு சொன்னார். அப்போ அந்த சாலமோனுடைய ராஜ்யம் எதை அடையாளப்படுத்துறீங்கன்னா, அடுத்த சைடில் சாலமோனின் ராஜ்யம் மகிமை அடைந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு அடையாளமாக இருக்குது. கர்த்தர் இயேசு கிறிஸ்து 1000 வருட அரசாட்சிக்கு அடையாளமாக இருக்குது. அந்த ராஜ்யத்தில் பாருங்க, அந்த ராஜ்யத்தில் உண்மையான ராஜ்யத்தின் கரு யார் தெரியுங்களா? அடுத்த சைடில் உண்மையான ராஜ்யத்தின் கரு திருச்சபையின், தற்போதுள்ள திருச்சபையின் பிள்ளைகள். நாம தான் அந்த ராஜ்யத்தின் கரு. இப்போ சாலமோன் வந்து ஆலயம் கட்டினார். அது எதை அடையாளப்படுத்த தெரியுங்களா? சாலமோன் வந்து ஆலயம் கட்டுறது. ஏன்னா ஏற்கனவே படிச்சுக்கிறோம், ஆலயம் இங்கே யார் ஆலயம்? நீங்களே அந்த ஆலயம், நாம தான் அந்த ஆலயம். அப்படியே நம்ம தான் இங்கே ஆலயமாக கட்டப்பட்டு இருக்கிறோம். பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வர்றீங்க. ஜீவனுள்ள கல்லாம் நம்ம ஆலயமாக கட்டப்பட்டு வந்திருக்கிறோம். இங்கே பாருங்க, இந்த உண்மையான ராஜ்யத்தின் கரு தற்போதுள்ள திருச்சபையின் பிள்ளைகள். இப்போ சாலமோன் ஆலயம் கட்டப்பட்டுச்சு பார்த்தீங்களா? அப்படின்னு எது அடையாளப்படுத்துனா, திருச்சபையின் அடுத்த சைடில் திருச்சபையின் உயிர்த்தெழுதல். அப்போ திருச்சபையின் உயிர்த்தெழுதல் எப்போ நடந்துச்சு, எப்போ ஆரம்பிச்சதுங்க திருச்சபையின் உயிர்த்தெழுதல்? அடுத்த சைடில் 1874 பின்னாடி, முன்னாடி சொல்லுங்க. அதாவது திருச்சபையின் உயிர்த்தெழுதல் வந்து 1874 பின்னாடி 1878 திருச்சபை கர்த்தரோட போய் சேர்ந்தாங்க. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா உயிர்த்தெழுந்து போய் அங்கே கர்த்தரோட சேர்றதுக்கு ஆரம்பிச்சாங்க. அப்போ அன்புக்குரிய சகோதரர், அங்கே வந்து அந்த ஆலயம் சாலமோனுடைய ஆலயம், அதாவது நிழலில் சாலமோன் ஆலயம் கட்டினார். இங்கே சாலமோனிலும் பெரியவர் யாருங்க? சாலமோனிலும் பெரியவர் யாருங்க? இயேசு கிறிஸ்து. அவர் வந்து தன்னுடைய ஆலயத்தை இங்கே கட்டிட்டு இருக்கார். அவர் 1874 வந்தார் 2ஆம் வருகையில். இப்போ 1878 அவர் திருச்சபையின் உயிர்த்தெழுதல் நடக்க ஆரம்பிச்சது. இப்போ ஆலயங்கள் வந்து நடந்துருக்குது. அப்போ அவருடைய ஆலயம் பணிகள் இங்கே என்ன ஆகுதுன்னா, ஜரூரா 1878 பின்னாடி தொடர்ந்து, அதாவது அப்போவே பாருங்க, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எல்லாரும் உயிர்த்தெழுந்து போய் அந்த கிறிஸ்துவோட போய் மகிமை அடைஞ்சிட்டாங்க. அப்போ இந்த பூமிக்கு ஒரு ஆசீர்வாதமான காலம் வந்தாச்சு 1878 இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக அந்த திருச்சபை, அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அடுத்த சைடில் தேவனுடைய ஆலயம் அங்கே கட்டி முடிக்கப்படும். இது வந்து சாலமோன் கட்டின ஆலயம், அது மகிமையான ஆலயமாக இருந்துச்சு. இப்போ இதை காட்டிலும் மகிமையான ஆலயத்தை தேவன் இங்கே கட்டி முடிக்க போகிறார் அவருடைய குமாரன் மூலமாக. அதான் அப்போ அந்த ஆலயம் கட்டி முடிக்கும் போது இந்த பூமியில் சமாதானம், சந்தோஷம் எல்லாமே இழந்து போன ஆசீர்வாதங்களாம் திரும்ப கிடைக்க போகுது. அதான் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். ஆமாம், நிறைவானது வரும்போது குறைவான, அப்போ பாருங்க, நிறைவானது இப்போ வந்தாச்சு. இப்போ பாருங்க, கர்த்தர் ரெண்டாம் வந்துட்டாரு. அவருடைய திருச்சபை பிள்ளைகள் 1878 உயிர்த்தெழுந்த மகிமை அடைஞ்சு இப்போ கர்த்தரோட இணைஞ்சிட்டு இருக்கிறாங்க. திருச்சபை வந்து ஆலயமாக கட்டி முடிக்கப்பட போகுது. இப்போ நிறைவானது வரும்போது இங்கே என்ன ஆகிட்டு இருக்குதுங்க? குறைவுகள் ஓடிட்டு இருக்கு. குறைவுகள் எல்லாம் இங்கே ஓடிட்டு இருக்கு, குறைவுகள் இல்லாமல் போயிட்டு இருக்குது. அப்போ பாருங்க அன்புக்குரிய தேவனுடைய ஆசீர்வாதம் அடுத்த சைடில் இந்த பூமி மேலே வந்தாச்சு அன்புக்குரிய சகோதரர்களே. அதான் நம்ம படிக்கிறோம் சங்கீதம் 30:5. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும். பாருங்க, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. தேவனுடைய கோபம் வந்து ஒரு நிமிஷம் தான், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் தான், அவருடைய தயவு வந்து நீடிய வாழ்வு. அப்போ ஒரு நிமிஷம் தான் அவருடைய கோபம். அது நீங்கள் எப்படி நம்ம சிந்திக்கலாம்னா, அடுத்த ஸ்டேட் பாருங்க, அதாவது அவருடைய கோபம், அதாவது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் வந்த ஒரு ஆபத்து. அப்போ அவருடைய கோபம் வந்து இந்த பூமியில இருக்கு. எப்போ அவருடைய கோபம் வந்துச்சுன்னா 6000 வருஷமா. ஆதாம் ஏவாள் பண்ண தவறு, அப்பத்துலேருந்து அவருடைய கோபம் இந்த பூமியில். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதரர், அந்த கோபம் ஒரு நிமிஷம் கோபம் வந்து அவருடைய குமாரனும் அந்த கோபத்துக்கு ஆளானார். முதல்வர்கள் வந்தபோது அந்த கோபத்தில் அவரும் சிக்கினார். தயவோ நீடிய வாழ்வு அப்படின்னா அவருடைய குமாரன் வந்து மீட்கும் பொருள் கொடுத்து நித்திய ஜீவன் எல்லாருக்கும் கொடுத்தாரு. அப்போது அந்த நித்திய ஜீவன் எல்லாருக்கும் தேவன் வந்து வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார். அப்போ அன்புக்குரிய சகோதரர், தேவனுடைய கோபம் ஒரு நிமிஷம்ங்கிறது, ஒரு நிமிஷம் என்பது தேவனுக்கு 6000 வருஷங்க. 6000 வருஷமாக தேவனுடைய கோபம் இந்த பூமியில் இருக்குது. அப்போ அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அப்படின்னா எப்படி நம்ம சிந்திக்கலாம்னா, தேவனுடைய கோபம் ஒரு நிமிஷம்னா அந்த ஒரு நிமிஷத்துக்கு 6000 வருஷம்.
அந்த ஒரு நிமிஷத்துக்கு 6000 வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறோம். ஆனால் அவருடைய தயவோ நீடிய வாழ்வுனா, ஒரு நிமிஷத்துக்கு நீடிய வாழ்வுக்கு எத்தனை வித்தியாசம் இருக்கு? நீடிய வாழ்வுக்கு எத்தனை நிமிஷம் இருக்கு இல்லைங்க? நீடிய வாழ்வில் எத்தனை நிமிஷம் இருக்கு? நீடிய வாழ்வில் எத்தனை நிமிஷம் இருக்கு? எக்கச்சக்கமான நிமிஷம் இருக்கு, எக்கச்சக்கமான மணி நேரங்கள் இருக்கு. அப்படின்னா அவரோட கோபம் வந்து ஒரு நிமிஷம், 6000 வருஷம் ஆதாரம் வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறோம். ஆனால் அவருடைய தயவு என்பது அது நீடிய வாழ்வு. அப்படின்னா அந்த வாழ்வுக்கு சொல்லவே முடியாது. அந்த ஜனங்கள் அவ்வளோ தூரம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறாங்க. கொஞ்ச கால வாழ்க்கையை நமக்கு எவ்வளோ துன்பத்தை தருது, ஆனால் அவர் நீண்ட காலம் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்பது அது வந்து நம்மளால் தாங்கவே முடியாது. அவ்வளவு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க போகிறார். அதான் சொல்கிறார் பாருங்க, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடுதலை காலத்தில் களிப்பு உண்டாகும். அடுத்து சாயங்காலம் என்பது அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 6000 வருஷமா துன்ப காலம் தான். அதான் சாயங்காலம். சாயங்கால வேலையில் நம்ம இருக்கிறோம். அது சுவிசேஷம், இதுவும் சாயங்கால வேலையில் இருக்கிறோம். இப்போ முழுவதும் இருள் தான் இருக்குது. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலோ களிப்பு உண்டாகும். சாயங்காலம் 6000 வருஷமா இரவு காலம் தான். சாயங்காலம்னா இரவு காலம். விடியற் காலம் என்பது சூரியன் வந்தாச்சுன்னா விடியற் காலம் தான். அப்போ அதாவது இந்த விடியற் காலத்தில் என்ன போகுதுன்னா ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுது. அடுத்த சைடில் பாருங்க, இதில் நிறைய ரிப்பீட் நம்ம பேர் கொடுத்துருக்காங்க. விடியற் காலம் என்பது உயிர்த்தெழுதலின் காலை. உயிர்த்தெழுதலின் காலம் எப்போ ஆரம்பிச்சது? விடியற் காலம். விடியற் காலம் வரணும்னா யார் வரணும்? சூரியன் வரணும். விடியற் காலம் வரணும்னா சூரியன் வரணும். அப்போதான் விடியற் காலம் சொல்லுவோம். அப்போ சூரியன் யாருங்க? நீதியின் சூரியன் இயேசு கிறிஸ்து எப்போ வந்தார்? 1874 வந்துட்டார். அப்போ விடியற் காலம் ஆயிடுச்சு. அப்போ விடியற் கால உயிர்த்தெழுதலின் காலை தான் அந்த விடியற் காலம். விடியற் காலத்தில் என்ன ஆகுன்னா களிப்பு உண்டாகும் சொல்றாரு, களிப்பு உண்டாகும். அப்போ அன்புக்குரிய சகோதரர், இந்த பொல்லாத யுகத்திற்கும் இந்த ஒட்டுமொத்த சாத்தன் கட்டுப்பாடுகள் எல்லாவற்றுக்கும் ஒரு விடிவு கிடைச்ச போகுது. ஒரு விடிவு கிடைச்சு எல்லா ஜனங்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறாங்க. இப்படியாக அந்த விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகுங்கிறாரு. அந்த களிப்புக்குள்ள எல்லா ஜனங்களும் போக போறாங்க. அதான் அடுத்த சைடு பாருங்க. அடுத்த சைடு இயேசுவுக்கு ஒரு மகிழ்ச்சியான உயிர்த்தெழுதல் காலம் இருந்தது போல அவருடைய பரிசுத்தவான்களுக்கும் ஒன்று இருக்கும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து தான் நித்திரைந்தவர்கள் முதற்பலன் யாருங்க? இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தெழுந்தார் இல்லைங்களா? உயிர்த்தெழுந்தார். அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு மகிழ்ச்சியான உயிர்த்தெழுதல் காலம் இருந்துச்சு. அதே போல அவருடைய பரிசுத்தவான்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு காலை இருக்கும். அந்த காலை எப்போ வந்துச்சுங்க? 1878 வந்தாச்சு. அன்புக்குரிய சகோதரர்கள், அடுத்த சைடில் பார்க்குறோம். இதெல்லாம் நிறைய அறிவிப்பு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த விடிய காலத்தில் திருச்சபை என்ன போகுதுன்னா கௌரவிக்கப்படுங்கிறார். விடிய காலத்தில் அந்த திருச்சபை கௌரவிக்கப்பட்டு எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? உயிர்த்தெழுந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு மேலான ஆசீர்வாதமாக்கி திருச்சபை பெற்றுக்கொள்வாங்க, கர்த்தரோட இணைஞ்சிருவாங்க. அதுலேருந்து பாருங்க, அந்த 1874 மிகப்பெரிய ஆசீர்வாதமான ஓய்வு நாள் ஸ்டார்ட் ஆகுது. 7வது 1000 ஆண்டு. அந்த ஆண்டு தான் வந்து கர்த்தருடைய 1000 வருட அரசாட்சியின் காலை. அதாவது 1000 வருட அரசாட்சியின் காலை ஏற்கனவே வந்து விட்டது. ஆனால் அது அதிகாலையில் உள்ளது. அதிகாலை வந்துருச்சு, அதிகாலையில் இப்போ இருக்கிறோம். 1874 வந்தாச்சு. ஆனால் அது அதிகாலை வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் 1874. அதுக்கப்புறமா அந்த காலை வேலை விடியலுக்கு ஆரம்பிக்கும் போது 1878 உயிர்த்தெழுதல் ஸ்டார்ட் ஆகுது. அது விடியலின் காலை. அப்படியாக வந்து தொடர்ந்து பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலை நட்சத்திரத்தை தவிர இன்னும் வெளிச்சம் இல்லை. நீதியின் சூரியன் உதயமாவதற்கு இன்னும் சில காலம் ஆகும். அதாவது நீதியின் சூரியன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அதாவது வந்துட்டாரு, இன்னும் கண்ணுக்கு தெரியுற மாதிரி வர்றதுக்கு கொஞ்சம் காலம் வரும். இன்னும் கொஞ்சம் காலம் ஆகணும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதான் சொல்ற பாருங்க, என் நாமத்துக்கு பயந்திருக்கும் உங்கள் மேல் நீதியின் சூரியனுக்கு, என் நாமத்துக்கு பயந்திருக்கும் உங்கள் மேல். யார் மேல? இன்னைக்கு யார் கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னு சாட்சி கொடுக்குறவங்க? திருச்சபை. அவங்க மேலதான் நீதியின் சூரியன் உதிக்கும். அவர் சட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். நமக்கு வந்து தேவன் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் நாம நம்ம பாதையில இன்னைக்கு கொஞ்சம் இருட்டு இருக்குது பாருங்க. முழுமையாக சூரியன் வெளிவந்தால் தான் வெளிச்சம் ஃபுல்லாக கிடைக்கும். ஆனால் விடியற் கால இருக்கிறோம், விடியற் காலத்தில் தான் நாம் இருக்கிறோம். ஆனால் கொஞ்சம் இருட்டு இருக்குது. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனாலும் இந்த ஒரு இருட்டில் என்பது உலக ஜனங்களுக்கு வரும்போது நமக்கும் வந்து இங்கே பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள் இருக்குது. தேவன் என்ன தெரியும் சொல்கிறார் நமக்கு? சங்கீதம் 46:5 தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஆமாங்க, அதாவது தேவன் அது நடுவில் இருக்கிறார். எதன் நடுவில் இருக்கார்? ராஜ்யத்தின் புத்திரன் நடுவில் யார் இருக்காங்க? தேவன் இருக்கார். அது அசையாது, யாரும் அசைக்க முடியாது. நமக்கு எந்த எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் தேவன் வந்து நம்ம கூட இருக்கார், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அசையாதுன்னு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கார். அது நடுவில் தேவன் இருக்கிறார். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில் தேவன் அதுக்கு என்ன பண்ணுவார்? சகாயம். அதிகாலை என்பது அந்த உயிர்த்தெழுதலின் காலையில் சகாயம் பண்ணிட்டு இருக்கார்.
இப்போ அதிகாலையில் யார் சகாயம் பண்ணுறாருங்க? திருச்செந்தூர் நமக்கு தான் சகாயம் பண்ணுறாரு. அதான் பாருங்க, அடுத்த சைடு பார்க்கும்போது போடுங்க, அடுத்த சைடு. அதாவது அது நடுவில் இருக்கிறார். அதாவது மெய்த்திருச்சபை நடுவில் இன்னைக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவருடைய பிரசன்னம் இருக்கு. சபை மணவாட்டி வகுப்பு மத்தியில் இருக்கு. அடுத்த சைடில் அது அசையாது, யாரும் அசைக்க முடியாது. பாருங்க, இன்னைக்கு உலகம் பூமி எதிர்ச்சி இன்னைக்கு பாருங்க அசையுது. உலகம் முழுவதும் பூமி எதிர்ச்சியில அசையுதுன்னு என்ன தெரியுங்களா? உலகம் முழுவதும் கொந்தளிப்புகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் போகுது. மக்கள் எல்லாம் அசைஞ்சிட்டு இருக்கிறாங்க, அசை உண்டாயிட்டு இருக்கு. எல்லாத்தையும் தேவன் அசைச்சிட்டு இருக்காரு. ஆனா தேவன் ஒருத்தருக்கு மட்டும் சொல்றாரு, அது அசையாதுங்கிறார். அது யாருங்க? யாரு? தேவனுடைய பிள்ளைகள், உண்மையான தேவனுடைய பிள்ளைகள். அவர்கள் மத்தியில் பாருங்க தேவ சமாதானம் இருக்கும். பாருங்க, அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் சொல்றாரு நம்ம பிரதர் ரைட்டிங்ல. அவரை பாதுகாக்கப்படுறாங்க. அப்போ எந்த ஒரு தேவனுடைய பரிசுத்தவானும் தேவனுக்கு நேர்மையாக உண்மையாக இருந்தால் இந்த தீங்கு நாளில் கூட திருப்திகரமாக நிலைநிற்க முடியாத அளவுக்கு பலவீனமாக காணப்பட மாட்டார்களாம். இது தீங்கு நாளில் தான் நம்ம இருக்கணும். நம்ம தேவனுக்கு உண்மையாக பரிசுத்தமாக இருந்தோம்னா இந்த தீங்கு நாளில் கூட நம்ம தேவன் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார். அசையாதுன்ட்டார், யாரும் அசைக்க முடியாத அன்புக்குரிய சகோதரி. இப்போ அவர் ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபனமாக போயிட்டு இருக்கு. கர்த்தர் ராஜரீகம் பண்றார். ஆனா இங்க பூமியில பூமி எதிர்ச்சிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்தாலும் அவர் திருச்சபையின் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குங்கிறார். அதான் 2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். ஆமாங்க, இது யாருக்கு சொல்லப்பட்ட வசனம்னா சாலமோனுக்கு சொல்லப்பட்ட மாதிரி இருக்கலாம். ஆனா சாலமோனுக்கு இல்லை. அவன் என் நாமத்துக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்டுவான். இந்த ஆலயத்தை கட்டக்கூடிய யாருன்னா தாவீதின் குமாரன் தான். அந்த தாவீதின் குமாரன் யாருன்னா சாலமோன் கிடையாது. யாருங்க? கர்த்தர் இயேசு. அவர் மாத்திரமல்ல, அவருடைய திருச்சபை கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து என்பது கிறிஸ்துவும் அவருடைய சபையும் சேர்ந்தது. அப்ப அன்புக்குரிய என் நாமத்துக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜபாத்திர சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன்கிறார். அப்ப என்றைக்குமே அவருடைய சிங்காசனத்துக்கு முடிவிராது அன்புக்குரிய சகோதரர். இப்படியாக அந்த ஆலயம் மகிமையான ஆலயமாக அடுத்த சைடில் கட்டப்பட்டு முடிக்கும் சொல்லி பார்க்கிறோம். அதான் சொல்றாரு பாருங்க, தேவன் இந்த ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். பாருங்க, எவர்களை நாட்டினார்? இஸ்ரவேல் ஜனங்கள் நாட்டினார். அப்போ இன்னைக்கு யாருன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மாமிச இஸ்ரவேல் ஜனங்களை அவங்களுக்கு குறிக்காது, நமக்கு தான் குறிக்கும். நம்ம தான் அந்த வாய்ப்புகளை வந்திருக்கோம் அன்புக்குரிய தேவனுடைய ஜனங்களாக நாம் வந்திருக்கிறோம். அடுத்த சிலையில் பார்க்கும்போது 2 சாமுவேல் ரோமர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதாய் இருக்கும்படி. அந்த சுதந்திரம் என்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் அந்த சுதந்திரம். ஆனா இப்ப அந்த சுதந்திரம் மாறிடுச்சு. அதெல்லாம் சுதந்திரமானது கிருபையினால் உண்டானதாக இருக்கிறபடிக்கு அது விசுவாசத்தினால வருகிறது. பாருங்க, அடுத்து படிங்க. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. பவுலுடைய வார்த்தையில பாருங்க, அந்த நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்லன்றார். அதுக்கடுத்து சொல்ற நம்ம எல்லோருக்கும் அப்படின்னா யாரு சொல்றாருங்க? புறஜாதிகளாகிய நமக்கு தான் சொல்ற. நம்ம எல்லோருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாம், நம்ம எல்லாருக்கும் தகப்பன் ஆபிரகாம் தான். விசுவாசத்தின் அடிப்படையில் நம்ம அவர் தகப்பனாக இருக்கார். அப்போ விசுவாசின் தந்தை ஆபிரகாம், விசுவாச சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக இருக்கும்படியாக அது வருகிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். இப்படியாக இந்த ஒரு மாபெரும் ஆசீர்வாதம், அந்த மாபெரும் ஆசீர்வாதம் சுதந்திரத்துக்குரிய வகுப்பாராக நாம் இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. ஆபிரகாம் நிமித்தமாக அந்த சுதந்திரத்துக்குள்ள நம்ம வர்றோம். அப்போ அன்புக்குரிய சகோதரர் நம்ம குறித்து சொல்லும்போது ரோமர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து படிக்கும்போது அதில் பார்க்குறோம், அதாவது இதில் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, மேலும் சகோதரர் உங்களை நீங்கள் புத்திமான்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க, ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில் புரஜாதருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரேலில் ஒரு பங்கு கடினமானது உண்டாயிருக்கும். இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களில் ஏன் இன்னைக்கு கடினமானதாக இருக்கிறாங்க தெரியுங்களா? புரஜாதியாரில் ஒரு பங்கு நிறைவேறணும். நம்ம வந்து புரஜாதியார் நிறைவு உண்டாகணும். புரஜாதியாரில் இப்போ திருச்சபை அளவு போயிட்டு இருக்குது. அதனால் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் கடினப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த பிரகாரமே இஸ்ரேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோப்பை விட்டு விளக்குவார் என்றும் நான் அவர்களுடைய அதாவது இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவத்தை நீக்குவார்னு சொல்றாரு. அப்படி அவர்களுக்கு அந்த வாய்ப்பு பாருங்க, முக்காலத்தில்
நாம கீழ்ப்படியாமல் இருந்தோம். அதான் 30ஆம் வசனத்தை வாசிச்சிட்டதுல 30. ஆதலால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல ம் அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். ம் யாருன்னா இஸ்ரவேல் ஜனங்க இரக்கத்தினால இரக்கம் பெறுவாங்க. நமக்கு கிடைச்ச இரக்கத்தினால அவங்க இரக்கத்தை பெற போகிறாங்க. இப்படியாக வந்து அந்த ஒரு வாய்ப்புக்குள்ளே நம்ம வந்து வந்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர், தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்க இருந்த இடத்துல நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்காரு. இப்படியாக வந்து அன்புக்குரிய சகோதரி, தேவன் வந்து ஒரு மாபெரும் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த ராஜாக்கள்ல கடைசி ராஜா யாருங்க? சிதேக்கியா. அவர் காலத்தில் தேவன் சொன்னார் எசேக்கியேல் மூலமாக, எசேக்கியேல் 21, 25 27 முடிய படிக்கும்போது, அதாவது இங்கே பார்த்து வாசிங்க. இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் உன் நாள் வந்தது. பாகையை கழற்று, கிரீடத்தை எடுத்து போடு, அது இனி முன்போல் இராது. தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன். அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன். உரிமைக்காரரானவர் வருமட்டும் அது இல்லாதிருக்கும். பாருங்க, அதுக்கு ஒரு ராஜ்யத்துக்கு ஒரு முடிவு கொடுத்தார். அந்த நிழலான ராஜ்யத்துக்கு ஒரு முடிவு கொடுத்தார். ஆனால் அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன், உரிமைக்காரர் வருமட்டும் அது இல்லாத இருக்கும்னார். அந்த ராஜ்யம் கவிழ்த்துட்டார் தேவன். அந்த உரிமைக்காரரானவர் வந்து பார்க்கும்போது யாருன்னா அது வந்து சாலமோன் கிடையாது. அதான் 2 சாமுவேல் 7:14 சொன்னார் இல்லைங்க, நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாக இருப்பான். இது சாலமோனுக்கு சொல்லப்பட்ட வசனம் இல்லை, இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்ட வசனம். அதான் படிக்கிறோம் அந்த நம்ம இதோட ரைட்டிங்கில் அடுத்த சொல்லப்படுது. 14ஆம் வசனமானது, வரவிருக்கும் ராஜ்யத்தில் தேவனுடைய குமாரர்களாகவும் உடன் சுந்தரர்களாகவும் காணப்படி ஆவினால் ஜனிக்கப்படுறது சரியாக பொருந்தும் அப்படிங்கிறது. இது ஆவினால் ஜனிப்பிக்கப்பட்ட நமக்கு தான் பொருந்துகிறார். நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாக இருப்பேன். அவன் யாருன்னா நம்ம தான். அதான் சொல்றாரு 14ஆம் வசனமானது, அதாவது ரீப்ரிண்ட் நம்பர் 32-60, வரவிருக்கும் ராஜ்யத்தில் தேவனுடைய குமாரர்களாக உடன் சுதந்திரர்களாக காணப்படும்படி ஆவியினால ஜனிப்பிக்கப்பட்டது சரியாய் பொருந்தும்ங்கிறார். அப்போ அந்த சரியாய் பிறந்தது நமக்கு தான் தேவன் அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அன்புக்குரிய சகோதரர், நம்ம பாருங்க, நம்மளுக்கு சொல்லுறாரு கொலோசியர் அப்போஸ்தலன் பவுல் கொலோசியர் 1:12 ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும், நம்ம அந்த தகுதியுள்ளவராக்கியிருக்கார். அந்த மாபெரும் அழைப்புக்குள்ள நம்மளை தகுதியுள்ளவராக்கியிருக்கார். கர்த்தர் இயேசு கிறிஸ்து ராஜரீகம் செஞ்சுட்டு இருக்காரு. அந்த வாய்ப்புக்குள்ள நம்மளையும் கொண்டு வந்திருக்கார். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் நாமும் பங்கடைகிறதுக்கு பாருங்க, அப்போஸ்தலர்கள்லாம் மகிமை அடைஞ்சு அந்த ஒளியில போய் சேர்ந்துட்டாங்க, மகிமையில போய் சேர்ந்துட்டாங்க. அந்த பரிசுத்தவான்களோட அந்த சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மையும் தகுதியுள்ளவர்களாக்கி உட்கார வச்சிருக்காரு. அன்புக்குரிய சகோதரர், அப்போ நம்ம ஜெயிக்கணும். இப்போ கர்த்தர் ராஜரீகம் பண்றார், அவர் ராஜா வந்து ஆளுகை செய்கிறார். இப்போ அந்த ஒரு விடிய காலத்தில் இருக்கிறோம், அதிகாலை வேளையில் இருக்கிறோம். நாம் வந்து இப்போ என்ன ஆகிறோம்னா, இப்போ நம்ம மறிச்சா கூட கர்த்தரோட போய் சேர்ந்துடலாம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனுடைய ஆலயமாக மாறிடலாம். என்றென்றைக்கும் அந்த சிங்காசனம் தேவன் உடன்படிக்கை செஞ்சிட்டார் தாவீதோட. உங்களுடைய சிங்காசனத்துக்கு முடிவிராதுன்னு அந்த உடன்படிக்கை கொடுத்துருக்கார். இந்த ராஜஸ்தானம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்குங்கிறார். அந்த ராஜஸ்தானத்தில் நமக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். அதான் வெளிப்படத்தில் 3:12 சொல்றாரு, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேம் ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். அப்போ பாருங்க, அதாவது ஜெயங்கொள்ளுகிறவன் அவனை தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குன்னு சொன்னார். அப்போ அந்த ஆலயத்தில் ஒரு தூணாக அந்த தாங்கக்கூடிய தூங்கு, ஆலயத்தில் தூண்கள் எதுக்குன்னா தாங்கும், அந்த ஆலயத்தை தாங்கும். அது அவன் ஒரு காலம் நீங்குவதில்லைங்கிறார். ஆனால் ஜெயிக்கணும், நம்ம வந்து ஜெயம் கொள்ளணும். அப்போ தான் வந்து அந்த ஒரு மாபெரும் வாய்ப்புகள் நம்ம போய் சேர முடியும். அன்புக்குரிய சகோதரர், அதான் என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் நான் என்ன பண்ணுவேன்னா, புதிய நாமத்தை நான் வந்து அவளுக்கு கொடுப்பேன்னு சொல்கிறார். அந்த புதிய நாமம் யாருக்குன்னா, யாருக்கு கொடுக்குறாரு தேவன்? அடுத்த ஸ்டைலில் 1,44,000 பேர் அவருடைய திருச்சபையின் பிள்ளைகள் சிறுமந்த வகுப்பார். இப்படியாக அவர்களுக்கு அந்த மேலான ஆசீர்வாதத்தை வந்து கொடுக்க போகிறார். அப்போ நிழலான அந்த ஒரு ஆலயம் அங்கே சாலமோன் கட்டி முடித்தார். நிஜமான ஆலயம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆலயத்தை கட்டி முடிச்சு சாலமோன் வந்து பிரதிஷ்டை செஞ்சார். அந்த நிஜமான ஆலயத்தை தேவன் வந்து பரலோகத்தில் பிரதிஷ்டை செய்ய போகிறார். பாருங்கள், அதாவது அன்புக்குரிய சகோதரர்களே, சாலமோன் வந்து சாலமோனிலும் பெரியவர் யாருங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த அடுத்த சைடு போடுங்க. 1 ராஜாக்கள் 8:66. 8ஆம் நாளிலே ஜனங்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினான். 8ஆம் நாள் என்பது அடுத்த ஸ்டைலில்
நிழலான பிரதிஷ்டை முடிஞ்சு ஜனங்களை ஆசீர்வதிச்சு அனுப்புனார். அடுத்த சைடில் நிழலான பிரதிஷ்டை முடிஞ்சு அதை ஆசீர்வதிச்சு அனுப்புனார். இப்போ இங்கே பரலோகத்தில் நிஜமான பிரதிஷ்டை தேவன் செய்ய போகிறார். அப்போது 8ஆம் நாளுங்கிறது அப்போ 6 நாள். இப்போ பாருங்க, ஆதாம்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் 6 நாள், 6000 வருஷம் முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து 7வது நாள் என்பது அடுத்த சைடில் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுடைய 1000 வருட அரசாட்சி, அவருடைய ராஜ்யம், கர்த்தருடைய ராஜ்யம். அது முடிஞ்சு தான் யுகாயுகம் ஸ்டார்ட் ஆகும். அந்த யுகாயுகத்தில் என்ன பண்ணா சாலமோன் எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கிறார், அனுப்புகிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ போகிறாங்க. அப்படின்னு இங்கே யாருன்னா அடுத்த சைடில் சாலமோனிலும் பெரியவர் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு சாலமோனிலும் பெரியவராக இருக்கார். அவர் என்ன பண்ண போகிறாருன்னா இந்த 7வது 1000 வருஷத்தில் எல்லாவற்றையும் முந்திரிச்சிருக்கு கொண்டு வந்து அந்த யுகாயுகத்துக்குள்ளே எல்லா ஜனங்களையும் கொண்டு போக போகிறார். நித்தியமான ஆசீர்வாதத்தில் கொண்டு போக போகிறார். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு எப்படி இருக்காருன்னா அடுத்த சைடில் அவர் பிரதான ஆசாரியன், நியாயாதிபதி, ராஜாதி ராஜா. அவர் மாத்திரம் இல்லை அன்புக்குரிய அவர் தலை. அடுத்த சைடில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தலையாக இருக்கார். நாமெல்லாம் அவருடைய சரீர அவயவங்களாக இருக்கிற சபையாக இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. இப்படியாக அந்த அடுத்த சைடில் 8ஆம் நாளில் அப்படிங்கிறது 8ஆம் நாள் ஒரு விசேஷமான நாள். தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் 8ஆம் நாளுக்கு ஒரு விசேஷ நாள் இருக்குது. அதாவது 8ஆம் நாள் என்பது எதை குறிக்குதுன்னா யுகாயுகத்தை குறிக்குது. அதாவது 1000 வருட அரசாட்சி கர்த்தர் இயேசு கிறிஸ்து முடிச்சு எல்லாவற்றையும் முந்தின சீர் கொண்டு வந்து 8வது நாளுக்குள்ளே போகிறது. அந்த 8வது நாள் என்பது எல்லாவற்றையும் முந்தின சீர் கொண்டு வந்து அங்கே சாத்தான் இருக்க போகிறது கிடையாது, எல்லாத்தையும் அழிச்சிடுவார். அங்கே எல்லாருமே நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் தான் இருக்க போகிறாங்க. தேவனுடைய ஆசீர்வாத சுதந்திரக்கு போகக்கூடிய அந்த தேவபக்தியுள்ள சந்ததியாக தான் இருப்பாங்க எல்லா ஜனங்களுமே. அப்போ பாருங்கள், 8ஆம் நாளில் அடுத்த சைடு ஜனங்களுக்கு விடை கொடுத்து சாலமோன் அனுப்பினார். அப்படின்னு விடை கொடுத்து அனுப்பினார்னா அவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஜனங்கள் எல்லாம் பாருங்கள், அவர்கள் ராஜாவை வாழ்த்தி கர்த்தர் தமது தாசனாகிய தாவீதுக்கும் தம்முடைய ஜனமாக இஸ்ரவேலுக்கும் செய்த எல்லா நன்மைகளுக்காக சந்தோஷப்பட்டு மனமகிழ்ச்சியோடு தங்கள் கூட அவர்கள் போய்விட்டார்கள். அப்படின்றதுன்னா மனமகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட அவங்கவுங்க யுகாயுகமாக தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷம் இருக்க போகிறாங்க. பாருங்க, அதாவது தேவன் சொல்கிறாரு ஏசாயா 32:18. என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். என் ஜனங்கள் இப்படியான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறாங்கன்னு சொல்ல போகிறார். அப்போ மல்லியால் சொன்னார் இல்லைங்க, தேவபக்தியுள்ள சந்ததியை பெரும்படி தானே. அப்போ ராஜ்யம் கர்த்தருடையதாக இருக்கும், தேவனுடையதாக இருக்கும். எல்லா ஜனங்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறாங்க. அப்போ இந்த நாளில் நான் பார்த்த பாடம் தாவீதின் உடன்படிக்கை. தாவீதுக்கு செய்த உடன்படிக்கையில் தேவன் எப்படி அந்த ஆசீர்வாதத்தை அந்த ஜனங்களுக்கு கொடுக்க போகிறார் பாருங்கள். தாவீது தேவன் பாருங்கள் அவருடைய குமாரனுக்கு முன்னாடி வச்சுருக்கார், நிழலாக வச்சுருக்கார். அப்போது அவருடைய குமாரனுடைய ஆளுகையின் கீழே ஒட்டுமொத்த ஆசீர்வாதம் இந்த பூமிக்கு கிடச்சி எப்படி அவர்கள் மீண்டும் அந்த ஆசீர்வாதத்தில் தொடர்ந்து வாழ போகிறாங்கிறது நம்ம இந்த நல்ல பாடத்தில் பார்த்தோம். அந்த உடன்படிக்கை தேவன் தாவீதோட அன்னைக்கு செஞ்சார். அந்த உடன்படிக்கை செஞ்சது பிரேக் ஆன மாதிரி இருக்கு, இடையில சாலமோனுக்கு அப்புறம் பிரேக் ஆன மாதிரி இருக்குது. சித்தேக்கியா காலத்துக்கு முன்னாடி அப்படியே முடிஞ்சது, இன்னைக்கு வரைக்கும் இல்லை. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அங்கே நிழலான ராஜ்யத்தில் பாருங்க, இன்றைக்கி ராஜ்யம் இருக்குது, அங்கே தாவீதுடைய சந்ததி ஆட்சி செய்தாரன்னு இல்லை. ஆனால் தாவீதின் வேறும் சந்ததியுமா இருக்கிறவர் யாருன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து. ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமான இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவருக்கு தான் அந்த உடன்படிக்கை பொருந்துங்கிறத பார்க்குறோம். அவருக்கு மாத்திரம் பொருந்தும் இல்லை, அவரோட அவருடைய திருச்சி பிள்ளைகள் நமக்கும் பொருந்துன்னு பார்க்குறோம். அந்த உடன்படிக்கைக்கு சொந்தக்காரர்கள் நாம் என்பதையும் பார்த்துட்டோம். நாம நமது அழைப்பையும் தெரிந்து கொள்ள இன்னும் உறுதியாக்கி கொள்ளும்படியாக இன்னும் நமது வாழ்க்கையை நம்ம பரிசுத்தமான ஜீவியத்தை தொடர்ந்து காத்துக்கொண்டு அந்த ராஜ்யத்தில் நாமும் ராஜாக்களாக இருக்க தேவன் தாமே நமக்கு கிருபை செய்து வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்ட உலகம் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.